சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தின் சார்பாக நடைபெற்று வரும் இந்த இனிய தொடர் நிகழ்ச்சி, இணையவழி தொடர் நிகழ்ச்சி, வெற்றிகரமா நாயன்மார்கள் வரலாறு பூர்த்தி பண்ணிட்டு திருவிளையாடல் புராணத்துக்கு உள்ள வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் வருக வருகன வரவேற்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சைவ சித்தாந்த கழகத்திற்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைக்கு எத்தனை கோடி நன்றி கூறினாலும் பத்தாது. படிக்க படிக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சுவாமி உன்னை பத்தி பேசுறதுக்கு, இந்த நாயனையும் சிறிய பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாயின்னு அம்பாளை பார்த்து அபிராமி பட்டர் கெஞ்சுவாரு, அந்த மாதிரி என்னையும் ஒரு பொருளா மதிச்சு உன்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தியா அப்படின்னு நெக்குருக செய்யற மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு நிகழ்வுமே. இதுவரைக்கும் மதுரையை பத்தின அறிமுகம் பார்த்தோம், திருநகர பாடலம் பார்த்தோம். போன வாரம் ரொம்ப அழகா மலையத்வஜ பாண்டியனுக்கு மீனாட்சி தேவி தடாதகை பிராட்டியாக எப்படி அக்னியிலிருந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து எப்படி வந்தாள் அப்படின்னு பார்த்தோம். பொண்ணு பிறந்து கட்டி கொடுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. பொண்ணு பிறந்து அது அழகா வளர்ந்து சீரும் சிறப்புமா பட்டாபிஷேகம் நடந்து திக்விஜயம் நடந்து யாரை ஜெயிக்கவே முடியாதோ, 7 புவனங்களாலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாதோ அவர் தானாகவே மனமுவந்து மீனாட்சி கிட்டக்க தன்னைத்தானே தோத்து போற மாதிரி விட்டு கொடுத்து தன்னுடைய சரிபாதையை மீண்டும் தன்னோடு இணைத்து கொண்ட ஒரு மிக அழகான திருமண படலம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் அந்த திருமண படலத்துக்கு தொடர்ந்த விஷயங்கள் தான் இப்போ நடக்குது. திருமணம் ஆனதோட நிப்பாட்டிருக்கோம்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. திருமணம் ஆயிடுச்சு. இப்போ திருமணம் முடிஞ்ச கையோட முகூர்த்தம் முடிஞ்ச உடனே காஞ்சனமாலை எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்குறாளாம். தங்கத்தட்டுல வெள்ளி வெத்தலையில மாணிக்க மரகத முத்துக்கள் எல்லாத்தையும் பாக்கா வச்சு பாருங்க. கல்யாணம்னு போனா இப்படி போகணும். நம்ம எல்லாம் இப்போ எல்லாம் ஒரு குட்டி கிஃப்ட் பேக்ல காஞ்சி போன வெத்தலையும் ஒரு பாக்கையும் போட்டு கொடுத்துட்றாங்க. இன்னும் விசேஷமா பிளாஸ்டிக்ல வெத்தலை கிடைக்குது, மஞ்சளும் குங்குமமும் அதுலயே குட்டி டப்பா மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு விட்டுடுறாங்க. தங்க தட்டுல வெள்ளியில செஞ்ச வெத்தலையில நவரத்தனங்களையும் பாக்கா வச்சு தாம்பூலம் ஒவ்வொருத்தவங்களுக்கா பார்த்து பார்த்து கொடுத்தாங்களாம். சரி, தாம்பூலம் வாங்கிட்டு எல்லாரும் அப்படியே சாப்பிட போங்க. தாம்பூலம் வாங்கிட்டீங்களா, எந்திரிச்சு சாப்பிட போங்க. தாம்பூலம் வாங்கிட்டு தான் சாப்பிட எந்திரிப்பாங்க. இல்லைன்னா சாப்பிட்ட கையோட வந்து தாம்பூலம் வாங்கிப்பாங்க. இது ஒரு மரபு. சாப்பிட எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு பார்த்தோம். 33 கோடி தேவர்களும் வந்திருந்தாங்க, சப்த ரிஷிகள் வந்திருந்தாங்க, அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும் சாப்பிடவே எந்திரிச்சு போகல. பதஞ்சலியும் வியாகரபாதரும் எந்திரிச்சு போகல. இந்த படலத்துக்கு பேரு வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம். இந்த படலத்துல ஒரு விஷயத்த உத்து கவனிக்கணும். இப்ப இதை ஞாபகமா வச்சுக்கணும் கவனிச்சுட்டு. ஏன்னா இதை ஒட்டிய ஒரு படலம் பின்னாடி வரப்போகுது. அதுக்கு இது ரொம்பவே தொடர்புடைய படலம். அதனால இந்த படலத்தினுடைய கதையை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக பதஞ்சலியும் வியாகரபாதரும் மட்டும் எந்திரிச்சு போகல. அப்படி சுவாமி அம்பாளையும் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க சாப்பிட. இவங்க மட்டும் உணவு இருந்த போகல. தாயார் பார்த்துட்டு சொல்றா, இவங்க 2 பேரும் சாப்பிட எந்திரிக்கலையே. சுவாமி கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா இங்க வாங்க 2 பேரும். ஏப்பா எல்லாரும் போய் சாப்பிடுறாங்க, இன்னும் நிறைய இடமும் இருக்கு பந்தியில, நீங்க ஏன் இன்னும் போய் சாப்பிட மாட்டீங்க? வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட, போங்க போய் சாப்பிடுங்க. பதஞ்சலியும் வியாகரபாதரும் சொல்றாங்க, சுவாமி இந்த ஜென்மம்னு ஒண்ணு எடுத்த நாள்ல இருந்து என்னைக்கு நினைவு தெரிஞ்சு இந்த பரம்பொருள் நீதாங்கிறத உண்மை தெரிஞ்சதோ அன்னில இருந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய திரு நடனத்தை பார்க்காமல் நாங்கள் உணவு உண்டதே இல்லை. சிதம்பரத்துக்கு போய் நான் இப்போ எப்படி திருநடனம் பார்த்துட்டு இங்க வருவேன்? கல்யாணமே கோலாகலமா இருக்கு, வெச்ச கண்ணை எடுக்கவே முடியல. தம்பதி சமேதரா நீங்க நிக்கிற இந்த கோலத்துல வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உங்களை. நீங்க நிக்கிற இந்த அழகை வந்து என்னன்னைக்கும் மனக்கோலத்துல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
நாங்க இப்போ எப்படி சிதம்பரத்துக்கு போய் திருநடனத்தை பார்த்துட்டு வருவோம்? சுவாமி சொல்றாரு, இவ்வளவுதானா? இதுக்கா நீங்க சாப்பிடாம இருந்திருக்கீங்க? சரி, அதை நாம் இங்கு செய்வோம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகு இல்ல? திருநடனத்தை இங்கு செய்வோம். ஆக்சுவலா ஒரு விஷயத்த கவனிக்கணுங்க. கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை அல்லது கல்யாணம் ஆக போற பொண்ணு மாப்பிள்ளை மேடையில ஆடுறது இப்போ இருக்கிற ட்ரெண்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளையும் ஆடுறது இப்போ இருக்கிற ட்ரெண்டு. நாங்க என்ன பட்டிக்காடா, நாங்க என்ன கிராமமா, அந்த காலத்துல மாதிரி குனிஞ்சத்துல நிமிராம இருக்கிறதுக்கு நாங்க எல்லாம் ஆடிக்கிட்டே தான் வருவோம். மணப்பொண்ணும் ஆடிக்கிட்டே தான் வரும், மாப்பிள்ளையும் ஆடிக்கிட்டே தான் வருவாரு. இதை யார் ஆரம்பிச்சு வச்சிருக்கா தெரியுமா? நம்ம சொக்கநாதர் ஆரம்பிச்சு வச்சிருக்காருங்க. கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் ஆடுறத அதுல கூட பாருங்க, தாயார் ஆடல. ஏன்னா மணப்பெண் கோலத்துல இருக்காங்க இல்லையா, அதனால தாயார் ஆடல. உனக்கு என்னோட நடனம் தானே பார்க்கணும். சரி, நந்திய கூப்பிட்டு மண்டபம் ரெடி பண்ண சொல்றாரு. ரொம்ப அழகா மண்டபம் ரெடி ஆகுது. இதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு நடனம் ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இது சுவாமி இறையனாரே திருவாய் மலர்ந்தருளியது. இந்த பேரண்ட பரபிரம்மம் இருக்கு இல்லையா, இந்த பரபிரம்ம ஸ்வரூபமே இதுதான் சரீரம்னு வச்சுக்கோ. இறை கடவுள் அப்படின்னு ஒரு வஸ்து, ஒரு ஒரு கடவுள்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஒரு பொருள் இருந்ததுன்னா அதோட சரீரம்னு வச்சுக்கிட்டா, மேல் பகுதி, நடுப்பகுதி, இடுப்பு, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி 3 பாகமா உடம்ப பிரிச்சா மேல் பகுதியில 7 உலகமும் கீழ்ப்பகுதியில 7 உலகமும் இருக்கும். சரியா? இந்த இடுப்புக்கு மேல உள்ள 7 பகுதியையும் இடுப்புக்கு கீழே உள்ள 7 பகுதியையும் விட்டுட்டு நடுவுல பூலோகம் இருக்கு இல்லைங்களா, அந்த பூலோகத்துல 7 முக்கியமான இடம் இருக்கு. ஆனா இவர் சொல்லும் போது 8 இடம் வந்துருது. இந்த இடங்கள் ரொம்ப பெருமை மிக்க இடங்கள். இந்த இடங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒன்ன பார்த்தாலும் மற்றவையை பார்த்த பலனும் புண்ணியமும் வந்து சேரும். அவை எதெல்லாம்னு சொல்றாரு பாருங்க. சுவாமி திருவாய் மலர்ந்து அருளியது திருவாரூர், திருவானைக்கா, திருவண்ணாமலை, சிதம்பரம், காளத்தி, காசி, கைலாயம், மதுரை. இந்த அத்தனையும் பெருமை யாம் தனித்தனி பெயர்களோடு உலவுகிறோம், அதாவது உரைகிறோம். இது வந்து சுவாமி சொல்றாரு, இறையனார் சொல்றாரு, தனித்தனி பெயர்களோட நம்ம உரைகிறோம். கைலாயத்துல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர்னு எனக்கு பேரு. கண்டம்னா கழுத்து. நீலகண்டர் கைலாயத்துல அமைந்திருக்கிறது நீலகண்டர். அந்த விஷம் இங்கு தங்கிடுச்சு, அம்பாள் கைப்பட்டு அது அமிர்தமும் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால அந்த அமிர்தம் தானே இப்போ இருக்கு. நஞ்சு கைப்பட்டு அமிர்தமானதுக்கு அப்புறம் திருப்பி நஞ்சாவே இருக்குமா? இப்போ அமிர்தம் இங்க கண்டத்துல இருக்கிறதுனால ஸ்ரீகண்டர்னு பேரும் அவருக்கு. எவ்வளவு அருமையான விளக்கம் இல்ல? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர்னு கைலாயத்துல பேரு. மதுரையில எனக்கு சுந்தரேஸ்வரன்னு பேரு. ஆமா, அழகுல சொக்கநாதர்னாலே அழகுதானே. இப்படி திருக்காலத்தில காளகஸ்தீஸ்வரர்னு பேரு. திருவாரூர்ல எனக்கு இது நமக்கே தெரியும், தியாகேசன்னு பேருன்னு ஒவ்வொரு ஊரா சொல்லிட்டு, இது எல்லாத்துலயும் மதுரையே சிறந்தது. இது ஏது சுவாமி சொல்றார், இவை யாவற்றிலும் மதுரையே சிறந்தது. மதுரையே எல்லா தலங்களிலும் முற்பட்டதும் ஆகும். இது சுவாமி சொன்னது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே உள்ள மூர்த்திகளிலேயே தாண்டவ மூர்த்தி தான் மேலானது. நம்ம மதுரையில சொக்கநாதரை பாக்குறோம், மீனாட்சியை பாக்குறோம், நடராஜரை, வெள்ளி நம்பலம் நடராஜர் ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாரு. நல்ல கதவு போட்டு நல்லா இறுக்கி பூட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சில நாள் தான் செவ்வாய் வழி தான் திறப்பாங்க, மற்ற நாள் எல்லாம் பூட்டி வச்சிருப்பாங்க. சிவராத்திரிக்கு எல்லாம் பக்கத்துல கூட போக முடியாது, கூட்டம் சும்மா எகிரி அடிக்கும். அந்த நடராஜர் அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்க்கும்போது அப்படி தாண்டிட்டு அப்படி போயிட வேண்டியது, அப்படி கணத்துல 2 போட்டுட்டு அவரை பக்கத்துல போய் பாருங்களேன், அந்த அழகுக்கு ஈடே இல்லைங்க. இந்த பக்கம் பதஞ்சலியும் வியாகரபாதரும் நிப்பாங்க, இந்த பக்கம் தேவர்கள் நிப்பாங்க, பிரம்மா விஷ்ணு நிப்பாங்க, மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் நிப்பாங்க, பார்வதி தேவி அப்படி ஆச்சரியத்தோட சந்தோஷமா
அப்படி ஒரு சந்தோஷமும் வெக்கமும் கலந்த மாதிரி சுவாமி அப்படி பார்த்துட்டு நிப்பா தாயார். அவ்வளவு அழகா இருக்கும். வெள்ளியம்பலத்துல போனீங்கன்னா சுவாமிய வந்து நடராஜரை உத்து நின்னு பார்த்துட்டு வாங்க. ஆக இது அத்தனையும் சொல்லிட்டு சொல்றார், திருக்கூத்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாரு. வெள்ளி மேடை ரெடி பண்ணு, அதுல வெள்ளி அம்பலம், அதாவது வெள்ளி மண்டபத்துல மாணிக்க மேடையை தயார் பண்ண சொல்லி சொல்றாரு நந்தியம் பெருமான் கிட்ட. அதனாலதான் வெள்ளி அம்பலம்னு பேரு. 5 சபையில 5 பேர் உண்டு. மதுரையில வெள்ளி அம்பலம்னு பேரு, சிதம்பரத்துல பொன்னம்பலம்னு பேரு, திருவாலங்காட்டுல ரத்ன சபை, ரத்ன அம்பலம் இல்லையா, குற்றாலத்துல சித்திர சபை, ஓவியமா இருக்கிறதுனால சித்திர சபை, திருநெல்வேலியில தாமர சபை. சரிங்களா? ஆக வெள்ளி அம்பலத்துல மாணிக்க மேடத்துல திருக்கூத்து ஆடுறார். அதுவும் எப்படி, முயலகன் மேல எப்பவும் போல வலது காலை ஊன்றி இடது பதம் தூக்கி தான் ஆடுறாரு. இன்னதான் நோட் பண்ண சொன்னேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி இதுக்கு சம்பந்தமான இன்னொரு விஷயம் வரப்போகுது. அதனால இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போலாம். ஆக அந்த நடனத்தை அத்தனை பேரும் கண்டுகளிக்கிறாங்க. அதுவும் எப்படியா, அந்த நடனம் ஆரம்பிக்கும் போது வாத்தியம் எல்லாம் எனக்கு வேணுமே அப்படின்னு கேக்குறாராம். அத்தனை பேரும் நாங்க பண்றோம், நாங்க ஒண்ணு பண்றோம்னு சொல்லி மொந்தை, மத்தளம், முழவு, இடக்கை இது அத்தனையும் ஒவ்வொருத்தரும், இந்திரன் மொந்தை முழக்க, வருணன் மத்தளம் முழக்க, இன்னொரு தேவர்கள் இன்னும் ஒருத்தர் வந்து முழவு முழக்க, இடக்கைங்கிற அதுவும் முழவோட சேர்ந்த ஒண்ணுதான். அதிர்வு ரொம்ப கம்மியா கேட்கும். பாஸ் ட்ரம்னு சொல்றாங்கல்ல, இப்போ பாஸ் ட்ரம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. இடக்கைன்னா தும்புரும் நாரதரும் தம்புருவோட ஸ்ருதி கூட்ட, தலைமகள் அங்க யாழுக்கு ஸ்ருதி கூட்டி தராளாம், பிரம்மா யாழ் வாசிக்கிறாராம். இத பார்த்துட்டு நாராயணனும் தன் பங்குக்கு முழவு அதிர செய்யறாராம். இத்தனைக்கும் முயலகன் மீது வலது கால் வைத்து இடது பதம் தூக்கி மிக சிறப்பாக ஆடுகிறார். கொஞ்சம் கேட்கும் போது நமக்கு வித்தியாசமா தான் இருக்கும். வெள்ளி அம்பலத்துல இடது கால் தூக்கி கிடையவே, அதுக்கு சம்பந்தமான விஷயம் வரும்போது பாத்துக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியும் ஏற்கனவே கால்மாரி ஆடிய விஷயம் எல்லாம். ஆக அத்தனை பேரும் மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படி மனசு நிறைஞ்சு பூரிச்சு போறாங்க. வியாகரபாதரும் பதஞ்சலியும் கூட மிக்க சந்தோஷம் அடைஞ்சு ரொம்ப திருப்தியா உணவு சாப்பிட போறாங்க. இது வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம். இப்போ நடனம் அழகா பார்த்தாச்சு. பதஞ்சலி வியாகரபாதர் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சுவாமியும் தாயாரும் அப்படி கல்யாண மேடையில இருந்து கொஞ்சம் தளர்வா, கொஞ்சம் ஃப்ரீயா, கொஞ்ச நேரம் எல்லாரும் ஃப்ரீயா இருங்க, மணப்பொண்ணுங்கள்லாம் ஃப்ரீயா அப்படி சொல்லுவார்ல ஐயர். மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் கொஞ்சம் மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் காத்தாட அப்படி ஃப்ரீயா இருக்கோமா, அப்புறம் திருப்பி வேற ஏதாவது சாங்கியம் ஆரம்பிக்கும் போது வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தாயாரும் சுவாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு. ஏய் அவன் வந்தான் பாத்தியா, ஏய் நீ ஆமாப்பா, ஏய் இவங்க வந்திருந்தாங்க நீ பாத்தியா, பார்த்தேன், எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணோம். இல்ல இல்ல எல்லாரும் இருக்காங்க, பந்தி விசாரிக்க போயிருக்காங்க. அது எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கேக்குறீங்க, நாட இல்லம்மா சும்மா கேட்டேம்மா, பெண்ணுக்கு தோழிகள் இருப்பாங்கல்ல அதனால கேட்டேம்மா, இப்படி பேசிட்டு இருக்காங்க. மடப்பள்ளியில இருந்து பரிச்சாரகர்கள் வராங்க. சுவாமி கிட்டக்க ஒரு விண்ணப்பம் வைக்கணும் அப்படின்னு தாயார் கிட்டக்க அப்படியே ரொம்ப மெதுவா குனிஞ்சு கேக்குறாங்க. மாப்பிள்ளை கேக்குறாரு, என்ன விஷயம், என்ன உங்ககிட்ட வந்து ஏதோ ரகசியமா ஏதோ சொல்றாங்க. அப்படி இல்ல, கல்யாணத்துக்கு சாப்பாடு செஞ்சாங்கல்ல அது நிறைய மிஞ்சிருச்சு, அதனால அதனால 1000த்துல 1 பங்கு கூட செலவாகல. ஆமா, மலையத்துவஜ பாண்டியனோட பொண்ணு, எனக்கு செல்வமும் ரத்தனமும் குமிஞ்சு கிடக்கு, உனக்கு வந்து அதாவது நவரத்தனமும் சில்ற மாதிரி போட்டு விளையாடுறவங்க நீங்க. உங்களுக்கு வந்து வறுமைனால என்னன்னு தெரியாது, பசினாலும் என்னன்னு தெரியாது, ரொம்ப செழிப்பான ஊரு. அதனால நீ இருக்கிற காசு பெருமை, அதாவது உன்னுடைய செல்வ செழிப்பை காட்டுறதுக்காக நீ என்ன பண்ணிட்ட, உலகத்துக்கே சமைச்சிட்ட, இன்னைக்கு ஊருக்கே சாப்பாடு போடுறேன்னு சமைச்சு வச்சிருக்க. அது பார்த்தா வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டது போக அப்படியே மிஞ்சிருச்சு. இப்போ தாயார் சிரிப்போட கேட்கிறாளாம், அதுவும் ஏளனம் கலந்த சிரிப்போட கேட்கிறாளாம்,
ஏன் உங்க கைலாயத்துல இருந்து யாருமே வரலையா? மாப்பிள்ளை தோழனா சாப்பிடுறதுக்கு எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சுதானே சமைச்சு வச்சோம். இப்படி உங்க சைட்ல இருந்து யாருமே வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கன்னு யாருமே இல்லையா? ஆக்சுவலா நிறைய பசங்க இருக்கானுங்க. நான் தான் வந்தா எங்க வந்தவங்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் சாப்பாடு தீந்துருமேன்னு தான் நான் என்னோட சிவகணங்களை வர வேணான்னு சொல்லி வச்சிருந்தேன். அவனுங்க ரொம்ப ஆசையா, சாமி நாங்க உங்க கல்யாணத்துக்கு வரணும்னு நானுங்க. டே வேணாண்டா, நீங்க வந்தீங்கன்னா தாங்காது, உங்க கூட்டத்தை கட்டி இழுத்து மாளாது, உங்களுக்கு சாப்பாடு போட்டு கட்டுப்படியும் ஆகாது. அதனால இந்த வார்த்தையெல்லாம் அதுல அப்படியே இருக்கு. வேணாலும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் பாருங்க. உங்களெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு தீனி போட்டு கட்டுப்படி ஆகாதுடா, அதனால இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு அந்த காட்சியை மட்டும் பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா தாயார் சிரிக்கிறாளாம். இந்த காரணம் எல்லாம் சொல்லி சமாளிக்காதீங்க. யாரும் இல்லைன்னு சொல்லுங்க, வந்து சாப்பிடுற அளவுக்கு யாருக்கும் உங்க இதுல ஆட்கள் இல்லைன்னு சொல்லுங்க. சுவாமிக்கு என்ன இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு சுருக்குன்னு ஒரு குத்து குத்துனா, அதுவும் அந்த அந்த ஜோஷே இன்னும் கல்யாண ஜோஷே இன்னும் அடங்கல. லைட்டா ஒரு சரி, நம்ம வழக்கத்துக்கே வருவோமே, ஒரு ஈகோ டச் ஆகும்ல. சுவாமி சொன்னாராம், உனக்கு இப்ப சாப்பாடு முடியணும் அவ்வளவுதானே, இந்த பாரு நான் ஒருத்தனை கூப்பிடுறேன், ஒரே ஒருத்தரை கூப்பிடுறேன், அவனை மட்டும் உன்னால சமாளிக்க முடியுதான்னு பாருங்க. 1000 பேர், அதாவது சமைச்சதுல 1000 பங்கு அப்படியே இருக்குன்னு சொல்றோம், நீங்க என்னடா ஒருத்தனை கூப்பிடுறேங்கிறீங்க. இருமா, ஒரே ஒருத்தனை கூப்பிடுறேன், அவனுக்கு நீ சோறு போடுமா, அவனுக்கு நீ சோறு போட்டு அவனுக்கு அவனுக்கு அவன் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆளை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிவகணம், குண்டோதரன் ஒருத்தன், அந்த சிவகணத்தை கூப்பிடுறாரு. சிவகணத்தை கூப்பிட்ட உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 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 குட்டி பூதம் உருண்டு திரண்டு வந்து சந்தோஷமா வந்து நிக்குது சுவாமி கிட்டக்க. ஐ, என்னை கூப்பிட்டுட்டாருன்னு. டே டே நாங்களும் வரேன்டான்னு. நோ, என்னை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காரு, நான் மட்டும்தான் போவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வருது. அந்த 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 குண்டோதரன் பூதத்தை அப்படி சுவாமி அப்படி உத்து பாக்குறாராம். அந்த உத்து பார்க்கும்போது வயிற்றுல ஜடராகினின்னு ஒண்ணு நமக்கு எல்லாருக்குமே உண்டு. அந்த ஜடராகினி எத்தனை காலம் வேலை செய்யுதோ அத்தனை காலம் நம்ம நல்லா இருப்போம். அந்த ஜடராகினி கொஞ்சம் 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 கொஞ்சமா தன்னுடைய செயலை இழக்கும் போது சாப்பாடு செல்லாது, செல்லும் சாப்பாடு ஜீரணமாகாது, உணவு குறையும், கொஞ்சம் 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 கொஞ்சமா 15 வகையான 15, அதாவது பஞ்சதச பிராணங்கள்னு சொல்லுவாங்க, தசவாயுக்கள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அடங்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம சொல்றோம், திடீர்னு ஒருத்தர் அவர் காலையில தாங்க பேசிட்டே இருந்தாரு, சடனா பார்த்தா தவறிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவருக்கே தெரியாம இருக்கலாம், படைச்சவனுக்கு தெரியாம இருக்காது இல்லையா? ஒருத்தருடைய விதி முடிய போகுது அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடில இருந்தே உடம்புல தசவாயுக்கள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒடுங்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஒடுங்கி ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒன்னே ஒண்ணு மட்டும் செயல்படுற மாதிரி வந்து நின்னு அதுவும் அடங்கும் போதுதான் பிராணன் முழுசா விடுபடும் உடம்ப விட்டு. ஆக அந்த ஜட்டராகினியை தூண்டும் விதமாக உத்து பாக்குறார் சுவாமி. இப்படி நல்லா பார்த்தா பஸ்வம் ஆயிடுவார், அதனால அப்படி வயிற்று பகுதியை மட்டும் அப்படி உத்து பாக்குறாராம். அந்த குட்டி பூதம் உருண்டு பிறண்டு அழுது, ஐயோ சுவாமி பசிக்குது, எனக்கு பயங்கரமா பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. அப்பா இதுக்குதான்ப்பா காத்துட்டு இருந்தோம், எங்க நீ பசிக்கல, எனக்கு அஜீரணம் ஆயிடுச்சு, எனக்கு வேண்டாம், பொருணோ பவுண்டோ கொடுங்கன்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு கவலை. இந்த இரு வா, உனக்கு சாப்பாடு இடத்துல கூட்டிட்டு போறேன். பரிச்சாரர்களை கூப்பிட்டு இதோ இந்த குட்டி பூதத்துக்கு உணவு போடுங்க. இந்த ஒரே ஒரு பூதமான், ஆமாம்பா, இந்த குட்டி பூதத்துக்கு மட்டும் உணவு போடுங்க. குண்டோதரனை கூப்பிட்டு உட்கார வச்சு இலை போடுறான். குண்டோதரன் சொல்றாரு, எனக்கு இந்த இலையெல்லாம் பத்தாது, இந்த இடம் நல்லா சுத்தமா இருக்கா, இன்னொரு தடவை நல்லா மா போட்டு தொட, தரையிலேயே கொட்டு, நீ இந்த இலைய வாழை இலையெல்லாம் எனக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா குண்டோதரனுக்கு வாழை இலையெல்லாம் ஒரு சின்ன ஹேண்ட் கர்ச்சீப் சைஸ் தான், கர்ச்சீப்ல எல்லாம் போட்டு சாப்பிட முடியாது. தரை நல்லா சுத்தமா இருக்குல்ல, பிளிச்சுன்னு இருக்கு, தரையிலேயே கொட்டு. அன்னம் அண்டா, அண்டா அன்னம், அதை ஒரு குழியா வெட்டி அப்படி குழம்போல சாம்பார், அது மேல பதார்த்தம் காய்கறி எல்லாமே, அப்பளம் வடை ஜிலேபி எல்லாம் வை, தனியா வை, ஒன்னோட ஒண்ணு கலக்காத. பாயசம் இப்ப ஊத்தாதான், அப்புறமா நான் தனியா கிண்ணத்துல சாப்பிடுவேன், ஏன்னா சாம்பார் மேல பாயசம் கலந்துட்டா டேஸ்ட் போயிடும். அதெல்லாம் அங்க வை, இதெல்லாம் இங்க வை. நெய்ய அப்படி குழம்போல ஊத்தி ஒரு பெரட்டு பெரட்டி எத்தனை வகை சாப்பாடு உண்டோ அத்தனை வகையும் சாப்பிட்டாச்சு, பசி அடங்கல. இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு மலைச்சு போறாங்க பரிச்சாரகர்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ சமைச்சது அத்தனையும் கொடுத்துட்டோம், ஐயோ இவ்வளவுதான் சாப்பாடேவா,
இதை வச்சுக்கிட்டுதான் நீங்க இந்த அலப்பறை பண்ணீங்களா? இவ்வளவுதான் சாப்பாடா? ஏன் இதுக்குதான் நான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்தேனா? சரி, இப்ப என்ன பண்றது? சமைக்காததெல்லாம் ஏதாவது இருக்கும்ல. அது இருக்குங்க. மூட்டை மூட்டையா அரிசி, பருப்பு, காய்கறி. அதெல்லாம் கொண்டு வா. அதெல்லாம் காலி. ஐயையோ! இந்த ஆளு வெந்ததையும் திங்கறான், வேகாததையும் திங்கறான். சரி, இப்ப ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. தாகம். தாகம். கட்டுக்கே அடங்காத தாகம். நேரா சொக்கநாதர் கிட்டக்க ஓடுறாங்க. மீனாட்சி கிட்டக்க நடந்ததை சொல்றாங்க. மீனாட்சி சொல்றா, ஐயோயோ, கொஞ்சம் லைட், அதாவது தாயாருக்கு புரியுது நம்ம சுவாமியை ஏளன தொனியில பேசினதுனால அவர் ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு, ஏதோ ஒண்ணு நடத்தி காட்டணும்னு நினைச்சிட்டாரு, எங்கேயோ தப்பு நடந்துருச்சு, நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி, வீட்டோட இருக்க போற மாப்பிள்ளை தானேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கிண்டலா பேசிட்டோம். ஏது முப்புறம் எரிச்ச கண்ணால குண்டோதரனை வயிற்று தாயார் நினைக்கிறான், முப்புறம் எரிச்ச கண்ணோட பார்த்திருப்பாரோ, கோர பசிய தூண்டி விட்டுருப்பாரோ. இப்போ தாகம்னு கேக்குறானே. மதுரை சுற்றி உள்ள பாண்டிய நகரத்தில் உள்ள நீர்நிலைகள்ல உள்ள அத்தனை நீரையும் பருகியாகி விட்டது குண்டோதரனுக்கு. அப்புறமும் தாகம் தீரல, பசியும் அடங்கல. இப்போ அன்னபூர்ணிய கூப்பிடுறாரு. அம்மா, உன் கையால ஒரு வாய் சாப்பாடு போடு, பசி அடங்குதான்னு பார்க்கலாம். அண்டா அண்டாவா 4 அண்டா சாப்பாடு, தயிர் குடி, தயிர் அன்னக்குழி படைத்தல்னே அடுத்த ஒரு படலம். ஆக இப்போ இந்த குண்டோதரன் சாப்பிட்டு பசி அடங்கலைங்கிறதோட ஒரு படலம், 7வது படலம் முடிஞ்சிடுச்சு. குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் முடிஞ்சிடுச்சு. 8வதா அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம்ங்கிறது 8வது படலம். இந்த 8வது படலத்துல குண்டோதரனுக்காக அன்னபூரணி தாயார அழைக்கிறார் சுவாமி. அம்மா, நீ உன் கையால பார்த்து ஏதாவது போடு. அன்னக்குழி, பிரம்மாண்ட குழி சாதத்துல தயிர் அன்னம், 4 அன்னக்குழி ரெடி பண்ணி, அது ஒரு கவளம் அளவுக்கு தான் இருக்கு. மலை மாதிரி சாப்பாடை குவிச்சு அதுல தயிர் விட்டு பிசைஞ்சு கொடுத்தா அது குண்டோதரனுக்கு ஒரு கை அளவு, ஒரு கவளம் அளவுக்கு தான் வருதான். ஆக அந்த 4 கவளம் சாப்பிட்டதுல அன்னபூர்ணி கையால சாப்பிட்டது இல்லையா, அதனால 4 கவளம் சாப்பிட்டதுல திருப்தியாகி வயிறு நிறைஞ்சாச்சு. இப்போ தாகம் அடங்கல. எல்லா நீர்நிலையும் காலி ஆயிடுச்சு. எங்கேயுமே சொட்டு தண்ணி இல்லை. அப்போ தலையில இருக்கிற கங்கைய பார்த்து சொல்றாராம், அம்மா கங்கா, நீ வடக்கு பக்கம் முழுக்க, வட இந்தியா முழுக்க செழிப்பாக்கிட்ட. இங்க தென் பகுதியில, தட்சிண பகுதியில, இந்த பக்கம் தமிழக பிராந்தியத்துல நதி ஒண்ணும் ரொம்ப பெருசா இல்ல. இங்க ஒரு நதி உண்டாக வேண்டிய காலகட்டம் இப்போ. நான் சொல்லும் போது நீ நதியா பெருகி வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு குண்டோதரன் அழைச்சிட்டு போறாரு. வை கை அப்படின்னு சொல்றாரு குண்டோதரன். கங்காதேவிய பார்த்து அவள் வரும் திசையை நோக்கி கையை வைத்து கொண்டு காத்திருக்கிறான். அவள் ஞான பிரவாகமாக, கங்கை வேகவதி என்னும் பேரோட, சிவனுடைய தலையிலிருந்து வந்ததால் சிவகங்கைங்கிற பேரோட, கிருதமாலைங்கிற பேரோட பொங்கி வரார். அள்ளி பருகினதுக்கு அப்புறம் தாகம் தீர்ந்து போகுது. ரொம்ப சிறப்பா குண்டோதரனை சாந்தி பண்ணி அனுப்புறார். அதாவது பசி தாகத்தையும் தனித்து அனுப்புறார். தாயாருக்கு இப்போ ஒண்ணு புரியுது, எக்காரணத்து கொண்டும் இனிமே இவர்கிட்டக்க ஒரு மாதிரி எகத்தாளமா எதுவும் சொல்லிடக்கூடாது. இவர்கிட்டக்க வம்பு வச்சுக்கிட்டா இவர் இப்படிதான் என்னத்தையாவது நம்ம கிட்டக்க எக்கு தப்பா நம்மள மாட்டி விட்டுடுறாரு அப்படின்னு. இந்த திருமணத்திற்கு அப்புறம் சுவாமி சோமசுந்தர பாண்டியனாகவும் தாயார் மீனாட்சியாகவும் உட்கார்ந்து அரசாட்சி பண்றாங்க. இப்போ 9வது படலம், எழுகடல் அழைத்த படலம். இந்த எழுகடல் அழைத்த படலம், எழுகடல் வீதி இன்னும் இருக்கு. மதுரையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பெரிய மார்க்கெட் போற வழியில எழுகடல் தெரு இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். ஆனா இப்போ அந்த இடம் சும்மா யாருமே இல்லாம, கவனிக்க இல்லாம பூட்டி கிடக்கு. மகளும் மருமகளும் மிகச் சிறப்பாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சனமாலைக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதே சமயம் உடல்ல தளர்வு இருக்கும் இல்லையா, வயசாயிட்டே போகுது இல்லையா, உடல் தளர்வாயிட்டே வருது. அந்த காலகட்டத்துல கௌதம மகரிஷி காஞ்சனமாலையை பார்க்கறதுக்காக வரார். அவர் எல்லா ஊருக்கும் வராரு. அப்படியே மதுரைக்கும் வந்துட்டு காஞ்சனமாலையும் பார்த்துட்டு பேசிட்டு போலாமேன்னு வரார். காஞ்சனமாலை கிட்டக்க என்னம்மா எப்படி இருக்க எல்லாம் ஏதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் அப்படி சம்பாஷணை போகுது. போகும்போது கௌதம முனிவர் சொல்றாரு, வயசாயிடுச்சு, நீ ஏன் இன்னும் புனித யாத்திரை எல்லாம் இன்னும் கிளம்பாம இருக்க? எங்கெங்க போறது, முழங்கால்லாம் வலிக்குது, முதுகு தண்டு உடம்பெல்லாம் வலிக்குது, கழுத்துல வலி, கையில வலி, கால்ல வலி, நான் எங்க போறது, தனியா வேற இருக்கேன், நான் எப்படி போறது? சரி, இதுக்கப்புறம் துறவு வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. கௌதமர் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி மானத்தம், வாச்சிகம், காய்கம் அப்படிங்கிற 3 விஷயத்தை எடுத்து சொல்றார். மானத்தம் அப்படின்னா மானம், மனசு, மனசு சார்ந்த விஷயங்கள், புலனடக்கம், தானம், தர்மம், இது அத்தனையும் மானதம்ல வரும், இறை சார்ந்த விஷயங்கள். அடுத்தது வாச்சிகம். வாச்சிகம்னா வாயால சொல்றது, பஞ்சாட்சரம் ஓதுறது, தெய்வத்தினுடைய நாமத்தை விடாம சொல்றது, இதெல்லாம் வாச்சிகத்துல வரும். காய்கம் அல்லது தமிழ்ல இன்னொரு கா இல்லாததுனால அது காய்கம். ஆக்சுவலா காய்கம்னா கோவில் கோவிலா போறது, நம்மளால முடிஞ்ச திருப்பணிகளை செய்யறது, அதாவது உடலால சரீரத்தால சுவாமியை தேடி பிடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கறது. அதுல எல்லாம் கர்மா கழியுமாங்க. அதனாலதான் முந்தைய காலத்துல தீர்த்த யாத்திரை தேடி போவாங்க, தேடி கண்டு கொண்டேன்னு சொல்லுவாங்க, தேடிட்டு போவாங்க, சுவாமி நீ எங்க இருக்கன்னு தேடி தேடி போவாங்க, தளந்தளமா தேடிட்டு போறது சுவாமிய. இந்த மாதிரி தல யாத்திரை பண்றது ரொம்ப விசேஷம். தீர்த்த யாத்திரையும் பண்ணணும். இத சொல்லிட்டு சொல்றாரு கௌதம மகரிஷி சொல்றாரு, இருக்கிறதுலயே தீர்த்த யாத்திரை தான் ரொம்ப விசேஷம். அதாவது வீட்டுல மானசீகமா பூஜை பண்றது, பஞ்சாட்சரம் போகிறது எல்லாத்தையும் தாண்டினது தீர்த்த யாத்திரை. ஆறு குளம், இதை தாண்டி கடல், கடல் நீராடுதல், இதுவும் ரொம்ப விசேஷம். சமுத்திர ஸ்நானம் எப்பவுமே சொல்லுவாங்க, பாட்டிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க, சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷம். அப்போ காஞ்சனமாலை கேக்குறா, கடல்லையா, உப்பு கரிக்காது? இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருக்கிறதுலயே சிறப்பு கடல் தான். ஏன்னா அத்தனை நதிகளும் போய் சேர்ற இடம் கடல் தான். அதனால அத்தனை நதிகளினுடைய புண்ணிய பலனும் கடல்ல சங்கமிக்கும். அதனால கடல்ல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே கேட்கணுமே தவிர அதை பழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு கௌதம மகரிஷிக்கு காஞ்சனமாலை விடை கொடுத்து அனுப்பி விடுகிறாள். இப்ப அவர் சொன்னது மெதுவா மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. கடலுக்கு கடலுக்கு போகணுமாமே, கடலுக்கு எப்படி போறது? பாண்டிய நாட்டுல கடல் கிடையாது இல்லையா, போகணும்னா கொற்கை துறைமுகம் வரைக்கும் போகணும் இல்லையா, அவ்வளவு தூரம் போகணுமே, என்ன பண்றலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? தாயாரை பாக்குறதுக்காக, தன்னுடைய தாயாரை பாக்குறதுக்காக மீனாட்சி தேவி வர. அம்மா ரொம்ப யோசனையா இருக்கா. அம்மா என்னம்மா ரொம்ப யோசனையா இருக்கேன்னு. இந்த மாதிரி கௌதம மகரிஷி வந்துட்டு போனார். ஆமாம்மா என்னையும் பார்த்தாரு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னாரு. நான் போங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். பேசினாராம். பேசினாருப்பா, இந்த மாதிரி நீராடுறதெல்லாம் பத்தி சொன்னாரு. கடல்லையா? ஆமா. பாண்டிய நாட்டுலயா? இருக்குதான், கடல் இருக்குதான். பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, கொற்கை கிட்டக்க துறைமுகம் இருக்கு. அது அங்க அவ்வளவு தூரம் போகணுமே, உன்னை பல்லக்குல எல்லாம் சுமந்துட்டு போகணும், எப்படி போறது? வயசும் ஆயிடுச்சு, தளர்வாவும் இருக்கு, எனக்கு இங்க ராஜ்ய பரிபாலனத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னொன்னு மாப்பிள்ளை வேற, என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு புதுசு, எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு யோசிக்கிறான். இப்போ சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து, அதாவது அவங்க 2 பேரும், இந்த யோசனை இப்படியே இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்றான்னா, சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி தாயாரும் ஒருத்தர் உட்கார்ந்து நாட்டு நடப்பு பேசிட்டு இருக்கும்போது காஞ்சனமாலை வரா. வந்துட்டு கை காமிக்கிறாளாம், மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் சொல்லேன். சும்மா இருமா, இப்பெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சொல்லேன்.
இந்த இடத்துல அந்த வசனத்தை நான் அப்படியே படிச்சு காமிக்கிறேன். என்ன அம்மாவிடம் கொஞ்சல், அது அவர்கள் உம்மிடம் கெஞ்சல். சொல்லு நீ அதை அதற்காக அஞ்சல். கடல் வேண்டுமாம் முழுகி எழுவதற்கு, யாரோ முனிவர் சொன்னாராம் உடம்புக்கு நல்லது என்று. உடம்புக்கு அல்ல, அது தவத்திற்கு நன்று, அதுதான் உகந்ததும். அந்த அவஸ்தையெல்லாம் எனக்கு தெரியும். அவத்தை அப்படிங்கிறது இங்க அவஸ்தைங்கிறது நிகழ்வுன்னு எடுத்துக்கணும். அந்த அவத்தை எல்லாம் எனக்கும் தெரியும். மருமகனிடம் நேடே சொல்றதுக்கு மாமியார் நேடே மருமகனிடம் நேரே சொல்ல வெட்கப்படுகிறார்கள். மாமியாரின் லட்சணமும் அதுதானே, மெச்சினோம் யாம். அதாவது சுவாமிக்கு காஞ்சனமாலை தயங்கி தயங்கி பேசுறது பிடிச்சிருக்கு. ஏ மாப்பிள்ள இங்க வா அப்படின்னு கூப்பிடாம, மாப்பிள்ள என்னையா நீ, என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, இப்போ எந்திரிச்சு போய் காஃபி போடுன்னு சொல்லாம மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடுத்து அப்படி தயங்கி தயங்கி பேசுறது சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுதானே ஒரு மாமியாரினுடைய லட்சணமும் கூட. மெச்சினோம் யாம். சொல்லிட்டு சொல்றார், கவலைப்படாதே, எழுகடல் நீரும் வந்து குவியும். அதற்கப்புறம் அவங்க இது பண்ணலாம், அவங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாயார் சொல்றார், சரிதான், அதற்கப்புறம் மதுரையே இருக்காது, வெறும் கடல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மதுரையினுடைய அமைப்பு அப்படி. கடல் மதுரைக்குள்ள வந்துருச்சுன்னா மதுரை மூழ்கிடும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். இப்போ சுவாமி சொல்றாரு, ஏடுகடல் தண்ணியும் வரட்டும், அதுக்கப்புறம் என்னோட இது என்ன, நான் என்ன நினைச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சரி எழுகடல் நீரையும் நான் வரவழைக்கிறேன், உங்க அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அத்தை நீங்க கவலைப்படாம இருங்க, மாப்பிள்ளை நான் இருக்கேன், மருமன்ட்டு சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன், நல்ல நாள் பார்த்து நீராடுறதுக்கு மட்டும் தேதி பார்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு காஞ்சனமாலை கடல் நீராடுதல் அந்த நிகழ்வுக்காக, அந்த சடங்குக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. காஞ்சனமாலையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஒரு சோலை மாதிரி இருக்கு அந்த இடம், ரொம்ப அழகா இருக்கு. அங்க ஒரு நட்ட நடுவுல ஒரு பெரிய வாவி கிணறு இருக்கு. அந்த கிணறோடு சேர்ந்து இருக்கிற சோலை மாதிரியான ஒரு பகுதிக்கு தான் அழைச்சிட்டு வர்றார் சுவாமி. அழைச்சிட்டு வந்துட்டு சொல்றாரு, அதாவது லேடிஸ் தானே அந்த பக்கம் நீராடுறதுக்கு, உங்க அம்மாவை தயார்படுத்திக்க சொல்லு. வேத அந்தணர்கள் வேதம் சொல்றதுக்காக பூரண கும்பத்தோட அங்க வராங்க. வந்தவங்க காஞ்சனமாலைக்கு மரியாதை செலுத்திட்டு சொல்றாங்க, கடல்ல நீராடணும் அப்படின்னா ஒரு ஸ்திரீயானவள் 3 விஷயத்த மனசுல வச்சுட்டு நீராடணும். கட்டிய கணவனின் கையை பிடித்துக் கொண்டு கடல்ல நீராடணும், பெற்ற மகளின் கையை பிடித்துக் கொண்டு நீராடணும், அப்படி இல்லை அப்படின்னா கண்ணுக்குட்டியினுடைய வால் பகுதியை பிடிச்சிட்டு நீராடணும். இந்த கண்ணுக்குட்டியை வாழ வரும்போது துள்ளி குதிக்காம வேற இருக்கணும் இல்ல, கண்ணுக்குட்டியை பிடிக்கவே முடியாது. இதுல இது வேற, காஞ்சனமாலைக்கு விம்மி விம்மி அழுக வந்துருது. கட்டிய கணவன் இல்ல, மலையத்துவஜ பாண்டியன் இல்ல, பெற்ற மகள் இல்ல, சுமந்து பெற்ற மகள் இல்ல. தாயார் அக்னியில வந்தவள் இல்லையா, சுமந்து பெற்ற மகளும் இல்ல. கண்ணுக்குட்டியினோட வாழை பிடிச்சிட்டு தான் நான் குடிக்கணுமா, கடைசியில எனக்கு இவ்வளவுதான் வாச்சிருக்கா. இந்த விசும்பல் சத்தம் கேட்டு சுவாமி கேக்குறாரா, அங்க என்ன சத்தம், வா உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை. இல்ல அம்மா இந்த மாதிரி வருத்தப்படுறாங்க, வீட்டுக்காரரும் இல்ல, நானும் வயிற்றுல பிறக்கல, இந்த மாதிரி கண்ணுக்குட்டியினுடைய வாழை பிடிச்சிட்டுதான் குளிக்கணுமா அப்படின்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவ்வளவுதானே அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு மாமா தானே வேணும், மலையத்துவஜனை யாம் அழைக்கிறோம்னு கூப்பிடுறாரு. மலையத்துவஜ பாண்டியனே வருகன்னு கூப்பிடுறாரு. விண்ணுலகத்துல இருந்து அழகா விமானத்துல மலையத்துவஜ பாண்டியன் இறங்குறாரு. காஞ்சனமாலை பார்த்து பூரிச்சு போறா. லேடிஸோட புத்தி தாங்க, என்னதான் இருந்தாலும் பளிச்சுன்னு கேக்குறான். ஏனுங்க கல்யாணத்தன்னைக்கு வராம எங்கெங்க போனீங்க, ஏங்க கல்யாணத்தன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்தீங்களேங்க, அன்னைக்கு வந்திருக்க கூடாதா, ஊரே மெச்ச எப்படி தெரியுமா நடந்துச்சு கல்யாணம். பளிச்சுன்னு மலையத்துவஜன் சொல்றார், அன்று எனக்கு இறை அருள் கூடவில்லை, அன்னைக்கு எனக்கு இறை கூட்டவில்லை. அப்படியா அப்படியா, சரி சரி பரவாயில்ல, இத்தனை மட்டும் வந்தீங்களேங்க, வாங்க வாங்க நான் காமிக்கிறேன், இங்க பாருங்க மகனும் மருமகளும், இதாங்க இவர் தாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன தெரியாதா, நீங்க தான் எப்படி பாத்திருப்பீங்கல்ல மேல இருந்து, சிவபெருமானே நமக்கு மாப்பிள்ளையா வந்துட்டாருங்க. ஆனா இப்ப அந்த சிவபெருமான் அந்த மாதிரி இல்லைங்க,
மாப்பிள்ளை கணக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பளிச்சுன்னு சுத்தி வராருங்க. கபால மாலை, மண்டை ஓடு, பாம்புலாம் சுத்துறது இல்லைங்க. பாருங்களேன், மாப்பிள்ளையும் பொண்ணும் எவ்வளவு லட்சணமா இருக்காங்கல்ல. மலையத்துவஜ பாண்டியன் பாக்குறாராம் சோமசுந்தர கடவுளை. சோமசுந்தர கடவுள் வான்னு கூப்பிடுறாரு மாமனார. ரெண்டு பேரும் அப்படி ஆற தழுவிக்கிறாங்களாம். மாமனாரை இறுக்கி பிடிச்சுக்கிறாராம். எப்பேற்பட்ட பாக்கியம் இது, எப்பேற்பட்ட பாக்கியம். சுந்தரருக்கு கிடைச்சதை விட அருமையான ஒரு வாய்ப்பு மலையத்துவஜ பாண்டியனுக்கு. மகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் அப்படின்லாம் இன்னைக்கு டயலாக் விடுறாங்கல்ல. இந்த டயலாக மலையத்துவஜ பாண்டியன் தான் முதல்ல விட்டது. மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து பாருங்கடா, சிவபெருமானையே கட்டி பிடிச்சிக்கலாம். அதை விட ஒரு மாமனாருக்கு வேற என்னங்க சந்தோஷம் வேணும். அப்படி ஆற தழுவிக்கிட்டு மாமனார் வந்து பக்கத்துல உட்காருங்கிறாராம், உட்கார வைக்கிறாராம். ஐயோ உட்காரியா, அங்க எல்லாம் ரெடி ஆகட்டும், இந்த மந்திரம் எல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் உட்கார, ரெடி ஆகட்டும், உட்கார். பாரு உன் பொண்ணு எனக்கு கட்டி வச்சிருக்காங்க, நல்லபடியா இருக்கேன், ஊரெல்லாம் நல்லா இருக்கு, உன்னோட பாண்டிய நகரம் தான் எப்படி இருக்கு அப்படி குச்சல விசாரிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த நேரம் வரும்போது ரெண்டு பேரையும் போய் கைப்பிடித்து முங்கணும். கிணறுல வெறும் கிணத்து தண்ணி தான் இருக்கு. என்னங்க 7 கடலும் வரும், நீங்க இரு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு 7 கடலும் வருகன்னு சொல்றாரு. அந்த கிணற்றுக்குள்ளே 7 கடலினுடைய நீரும் பொங்கி அடங்குகிறது. அந்த பொங்கி வர்ற தண்ணில இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா கடல் ஸ்நானம், கடல்ல சமுதிர ஸ்நானம் செய்யறாங்க. அந்த நீர் பட்டு அவங்களுக்கும் கர்ம வினையெல்லாம் முற்றாக தீர்ந்து தெய்வ உருவம் பெறுகிறார்கள். காஞ்சன மாலையும் மலையத்துவஜ பாண்டியனும் தெய்வ உருப்பெற்று, போதும் சுவாமி, இந்த ஜென்மம் போதும், பிறந்ததுக்கு நல்ல பலன் கொடுத்துட்ட, ஓ இடத்துக்கே நாங்க வரேன்னு சொல்லும் போது என்ன சொல்லி, ஆக்சுவலா இதுல பாருங்க, இதுல 2 படலம். அந்த 7 கடல் நான் வர வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு அத்தை கிட்ட சொல்றாருல, அதோட 7 கடல் அழைக்கும் படலம் முடிஞ்சு போயிடுது. 10வது படலம் தான் மலையத்வஜனை அழைத்த படலம். இன்னைக்கு மட்டுமே 5 படலம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ அந்த கிணறு கிட்டக்க வந்து என்ன தண்ணி இன்னும் வரலையான்னு கேட்ட மலையத்வஜ பாண்டியன் இறங்கி வந்தது, அது எல்லாமே மலையத்வஜன் அழைத்த படலத்துல வருது. இப்போ எந்த லோகத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இறைவனையை பெற்ற குழந்தையாக பெற்று கன்னிகாதானமும் செஞ்ச தம்பதியர் இல்லையா. புவலோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், சகைலோகம், தவலோகம், சத்தியலோகம், வைகுந்தம், இதெல்லாத்தையும் தாண்டி சிவலோகத்துக்கு அவங்களை அனுப்புங்கன்னு சொன்னாராம். இத்தனை லோகத்தையும் தாண்டிதான் சிவலோகம் இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க எல்லாம் ஒவ்வொரு செக்மெண்டோட நின்றுடுவாங்க. அதெல்லாம் தாண்டி அப்பர் மோஸ்ட், அவருக்கு மேல எதுவும் கிடையாது. அதனால சிவலோகம் எல்லாத்துக்கும் மேல. அங்க போய் அவங்க 2 பேரும் மாமனார் மாமியார் 2 பேரும், அத்தை மாமா நீங்க அங்க போய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆக மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் தெய்வ உருவம் பெற்று விமானத்துல ஏறி போறாங்க. இன்னைக்கும் எழுகடல் தெருவுல எதிர்த்தாப்புல, அந்த கிணற்றுக்கு எதிர்த்தாப்புல மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் வசித்த அந்த, அதாவது கொஞ்ச நேரம் அவங்க அங்க தங்கி இருக்காங்க இல்லையா. இந்த இந்த நிகழ்வு நடந்த அந்த இடம் ரொம்ப சிதிலம் அடைஞ்ச வீடா இருக்கு, இன்னைக்கும் பார்வைக்கு இருக்கு. அதை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அதை ஒரு ரொம்ப பெரிய போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம் அது. அது சீந்துவார் இல்லாம அப்படியே கிடக்குது. தெய்வம் நின்ன இடம் அது, சுவாமியினுடைய திருப்பாதம் பட்ட இடம். அது இன்னும் அப்படியே கண்டிக்காம கவனிக்காம விட்டுருக்காங்க. ஆக இந்த 5 படலங்கள் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பார்வைக்காக எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இன்னும் இதுக்கு தொடர்ந்து என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கல்யாணத்தை ஒட்டி எத்தனை விஷயம் பாருங்க. மாமனார் மருமகன் எல்லாம் எப்படி அனுசரிச்சு போகணுங்கிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வாழும் உதாரணமா. அதனாலதான் இன்னைக்கும் சுவாமிய வந்து ஊர்ல இருக்கிறவங்க மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ளை தோரணையில தான் சொக்கநாதரை கொண்டாடுவாங்களே. திருவிழா வந்துட்டா தன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்த அந்த சந்தோஷத்தோட தான் மக்கள் வந்து திருவிழாவில் சுவாமி எதிர்நோக்குவாங்க. அதனால மதுரைக்கு போனா இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு சோமசுந்தர மீனாட்சியும் சோமசுந்தர கடவுளும் அத்தனை உள்ளங்களுக்கும் அருள்பாலிக்கும் என்று, அருள்பாலிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கழகத்திற்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக, உலகம் எல்லாம்
ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.